நீதான் வேணும்னு ஆட்டம் போடுச்சு. டேம், நான் ஏன் இப்படி இருக்கேன்? பூஜா அப்படி நினைக்க கூடாது. கடைசியில அவன் எனக்கும் கிடைக்காம மீனாவுக்கும் கிடைக்காம. இதுல இருந்து நான் எப்படி ரிலீவ் ஆக போறேன்னு தெரியல. ரிலீவ் ஆகணுமா? ரிலீவ் ஆயிடுவ. ஆகணும். பூஜா, என்ன எடுத்துக்க. வாழ்க்கையில் நான் நிறைய போராடி 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 ஜெயிச்சவம்மா. என் பொண்ணு போராடி ஜெயிக்கணும். போராடி தோத்துடக்கூடாது. நீ தோத்துட்டா அப்புறம் உன் வாழ்க்கை மட்டும் இல்லம்மா, என் வாழ்க்கையிலே அர்த்தம் இல்லாம போயிடும். God, Daddy. Oh God. Sorry, Daddy. நான் இது உங்களை வாழ வச்சு. I'm sorry. Control yourself, please. முடியலம்மா. எப்படி ஒன்னால முடியலையோ அதே மாதிரி என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியலம்மா. ஒரு பையனை விட பெட்டரா என் பொண்ணை வளர்த்துருக்கேன். அவ்வளவு தைரியசாலியாவன்னு அப்படி பெருமைப்பட்டேம்மா. ஊர் பூரா பெருமைப்பட்டேன். ஆனா உன்னை இப்படி பார்க்கறப்போ என் பெருமையெல்லாம் போயிடுச்சு. கனவுகள்லாம் உன்ன மாதிரியே எனக்கும் ஒடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் சொல்லுமா? No, you don't have to worry, Daddy. I'll become okay. No. I'll try to forget him. மறந்துடுவேன். கொஞ்ச நாளா நான் I'll forget everything. கொஞ்ச நாளா நான் மறந்துடுவேன், Daddy. நார்மல் ஆயிடுவேன். பட் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன ஆசை இருக்கு. என்னம்மா? எனக்கு பூஞ்சோலை கிராமத்துக்கு போகணும். பூஞ்சோலையா? எதுக்குமா? லாஸ்ட் விஷ் டாடி, ப்ளீஸ். எனக்கு போகணும். சிவா வீட்டுக்கு போகணும். சிவா வாழ்ந்த இடம். மீனாவை பார்க்கணும். ராஜசேகர் அங்கிள், ஆண்டி, இவங்க எல்லாரையும் பார்த்து கால விழுந்து அழணும் போல இருக்கு. அழுதாதான் என் மனசு நிம்மதி அடையும். சரி பாரு, உன் கண்ணுல கண்ணீர் வரக்கூடாது. சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்ப நீ பூஞ்சோலைக்கு போனா சந்தோஷமாயிடுவியா? I think so. ஆகணும். இதுக்கப்புறம் நீ சந்தோஷமா இருப்பேன்னா எனக்கு அப்ஜெக்ஷன் இல்லை. தாராளமா போயிட்டு வா. சிரிக்கணும். என் பூஜா சிரிக்கணும். நீ சிரி, நான் சிரிப்பேன். நான் சிரிச்சா உங்க அம்மா சிரிப்பா. I'll try, Daddy. ட்ரை. நான் வரேன். ஹலோ, சிவா ஹாஸ்பிட்டல். நான் சிவா பேசுறேன். ரேவதி இருக்காங்களா? டாக்டர், நான் ரேவதி தான் பேசுறேன். ரேவதி, டெலிகிராம் கிடைச்சது. பாரோட செல்லுக்கு ட்ரை பண்ண கிடைக்கல. மாமாக்கு என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை டாக்டர். ஏதோ ஒரு அதிர்ச்சியில் அவர் பேச முடியாமல் ஆயிட்டாரு. நியூரோ ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் மூர்த்தி தான் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காரு. சரி, பார்வதி இருந்தா கொஞ்சம் ஃபோன் கொடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க டாக்டர். மேடம், சிவா டாக்டர் லைன்ல இருக்காரு.
ஹலோ, நான் பார்வதி பேசுறேங்க. பரோ, எப்படி இருக்க நீ? இருக்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். மாமாக்கு திடீர்னு என்ன ஆச்சு? நிலம் வாங்குற விஷயமா பூஞ்சோல கிராமத்துக்கு போனாரு. அங்க ஏதோ பார்த்த அதிர்ச்சியில இப்படி ஆயிட்டாரு. தகவல் தெரிஞ்ச உடனே நானும் அம்மாவும் தான் போய் அவரை இங்க கூட்டிட்டு வந்தோம். நம்ம ஹாஸ்பிடல்ல தான் அட்மிட் பண்ணிருக்கோம். ஆமா, நீங்க எப்ப வரீங்க? உடனே கிளம்பி வரேன். சீக்கிரம் வந்துருங்க. நீங்க வந்தது அவரை குணமாக்கணும். அப்பாவை இந்த நிலைமையில பாக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பரோ, பரோ, அழாத பரோ, ப்ளீஸ். இனிமே மாமாவை குணப்படுத்த வேண்டியது என்னோட கடமை. நியூரோ டாக்டர் மிஸ்டர் மூர்த்தி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர்கிட்ட நான் பேசுறேன். நான் வந்த உடனே எல்லாம் சரியாயிடும். நீ மனசு போட்டு குழப்பிக்காம தைரியமாயிரு. நான் உடனே கிளம்பி வரேன், சரியா? சீக்கிரம் வந்துருங்க. சீக்கிரம் வந்துடுறேன். பாய். அப்பா, கவலைப்படாதீங்கப்பா. அவர் சீக்கிரமா வந்துருவாரு. உங்களை குணப்படுத்திடுவாருப்பா. அவர் பார்த்தாலே போதும், நீங்க குணமாயிடுவீங்கப்பா. என்ன டெய்லி குடிச்சிட்டு போய் செல்வி அக்காவை அடிக்கிறீங்களாமே? பாட்டிக்கிட்ட நேத்து வந்து சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. அடிச்சேன்னு சொன்னாலே, ஏன் அடிச்சேன்னு சொன்னால அவன்? பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு புஸ்தகம் வாங்கி கொடுத்த பணத்தை இந்த கழுதை என்ன தெரியுமா பண்ணா? பக்கத்து வீட்டுக்காரையோட சேர்ந்து போய் புடவை எடுத்திருக்கா. மனுஷனுக்கு கோவம் வருமா வராதா? அதான் போட்டேன் 4 போடு. ஏதோ ஆசைப்பட்டு எடுத்துட்டாங்க, அதுக்கு போய் அடிக்கிறதா? மீனாம்மா, ஆம்பளைங்க தெக்க இழுத்தா பொம்பளைங்க வடக்க இழுக்கப்படாது. இப்படி இழுத்தா குடும்பம் நடத்த முடியாது, கூத்து தான் நடத்த முடியும். இந்த காலத்தில் ஆம்பளைங்க மனசறிஞ்சு நடக்கிற பொம்பளைங்க யாருமா இருக்கிறா? ஏதோ தச்சை அடிக்கிறான், கடா இழுக்குதுன்னு இப்படி தான் போயிட்டு இருக்குது காலம். அப்படி சொல்லாதீங்கண்ணே. சிவா மாமா சென்னையில இருந்து வந்ததுக்கு அப்புறம் நானும் சிவா மாமாவும் சேர்ந்து நடத்த போற குடும்பத்தை பார்த்து இந்த ஊரே பெருமைப்பட போகுது. புருஷன்னா அது சிவா மாமா மாதிரியும், பொண்டாட்டினா அது மீனா மாதிரியும் இருக்கணும்னு நீங்க எல்லாம் பெருமையா பேச போறீங்க பாருங்க. என்னென்ன சைலண்ட் ஆயிட்டீங்க? இதெல்லாம் எங்க நடக்க போகுதுன்னு நினைக்கிறீங்களா? சேச்சே, அப்படியெல்லாம் இல்லைம்மா. நீ மகராசியா வாழணும், அதை பார்த்து இந்த ஊரே சந்தோஷப்படணும். அதாம்மா என்னோட ஆசை. பாட்டி, அங்க பாரு பாட்டி. ஹலோ மீனா, எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்க முடியும்?
ஆக்சுவலாக நான் ஐ கேம் டு see you. உங்களை பார்க்கலான்னு தான் வந்தேன். பார்க்கணுன்னு கிளம்பிட்டேனே தவிர ஐ டோன்ட் நோ, உங்களை நேராக பார்க்குற தைரியம் எனக்கு இல்லை. என்ன பேசுறது எப்படி பேசுறதுன்னு ஒரே கன்ஃபியூஷனில் தான் வந்தேன். பட் இவங்க இப்படி இருக்கிறத பார்த்தா எனக்கு மீனாம்மா இன்னும்- கோயிலுக்கு போகணுமா, நேரமாச்சு, நடைய சாத்திருவாங்க, அப்புறம் அர்ச்சனை பண்ண முடியாம போயிடும். வாங்கம்மா போகலாம். அம்மா நீங்க எதா இருந்தாலும் ராஜசேகர் ஐயாவை போய் பாருங்கம்மா, முதல்ல போங்கம்மா. இல்லை இட்ஸ் ஓகே. நான் மீனாவை தான் பார்க்க வந்தேன். 2 minutes பார்த்துட்டு கிளம்பிடுறேன். மீனா, ஐம் சாரி. ஆக்சுவலி சாரிங்கிற வார்த்தையை தவிர வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஐ டோன்ட் ஹேவ் வேர்ட்ஸ். ஐம் வெரி சாரி. சிவா நம்மளெல்லாம் என்னங்க நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? என்ன மாதிரியே நீங்களும் சிவா மாமாவை லவ் பண்ணுங்க, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. உங்க கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக என் கல்யாணத்தை நிறுத்த என்னென்னமோ முயற்சி பண்ணீங்க. நீங்களா இருந்து யோசிக்கிறப்போ நீங்க பண்ணதுல நியாயம் இருக்குன்னு தோணுது. நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன், நீங்களும் மறந்துடுங்க ப்ளீஸ். அதெல்லாம் நடந்து முடிஞ்சு போன கதை. லீவ் தட் ஆல். நான் அதை சொல்ல வரல. சிவா, சிவா நம்மளெல்லாம் இப்படி பூஜா, அங்கிள். என்னம்மா எப்போ வந்த? ஜஸ்ட் நான் இப்பதான் வந்தேன். அப்படியா, நீ கோயில் போயிட்டு வாமா, அப்புறம் பேசிக்கலாம். கண்ணாயிரம் கூட்டிட்டு போ. வாங்கம்மா. பூஜா, நீங்க வீட்டுக்கு போங்க, நான் கோயிலுக்கு போய் சிவா மாமா பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேன். வாங்கம்மா. அங்கிள், என்ன அங்கிள் இது? ஏன் ஏன் மீனா இப்படி? நீ வீட்டுக்கு வாமா, எல்லாம் சொல்றேன். இருங்க அங்கிள். தங்கமணி, என்னங்க பூஜா? போயிட்டானே என் புள்ள, நம்ம எல்லாரையும் தவிக்க விட்டுட்டு போயிட்டானே. ஒரே புள்ளைய யமனுக்கு பலி கொடுத்துட்டானே. சந்தி, அழாதீங்க. மேடம் மேடம்னு உன்னை வாய் நிறைய கூப்பிடுவா. இப்ப நீ வந்திருக்க, கூப்பிடாம இல்லாம போயிட்டானே. இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். என்னாலதான் இதெல்லாம் நடந்தது. என்ன கானூன் அப்ப போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போய் தான் போலீஸ் அன்பு அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த அன்பு ரிலீஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் சிவா சென்னை வந்து இப்படி அநியாயமா இறந்து போயிட்டாரு. இதெல்லாம் யாரால? என்னால தானே. இதெல்லாம் நடக்காம இருந்திருந்தா, நான் மட்டும் இல்லாம இருந்திருந்தேன்னா சிவா உங்க 2 பேரையும் விட்டு போயிருக்க மாட்டாரு. எல்லாம் என்னாலதான். இல்லம்மா, என் புள்ள பிறப்ப பார்த்த எங்களுக்கு அவனோட இறப்பையும் பார்க்கணும்னு எங்க தலையில எழுதியிருக்கு. அதுக்கு பாவம் நீ என்ன செய்ய முடியும்? நீங்க என்ன சமாதானப்படுத்துறதுக்காக என்னதான் சொன்னாலும் என் மனசுக்கு நிம்மதி கிடைக்காது. நான் தான் அங்கிள் கொன்னுட்டேன். நான் தான் அங்கிள் சிவாவை கொன்னுட்டேன். பேசியே கொன்னது நான் தான். என்ன கல்யாணம் பண்ணிக்கல, நான் உன்னை வாழ விட மாட்டேன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லி, oh God, கடைசியில இப்ப உண்மையாவே சிவாவை வாழ விடாம பண்ணது நான் தானே. குற்ற உணர்ச்சி என் மனசுல இருந்து கடைசி வரைக்கும் போகாது.
பூஜா இப்படி எல்லாம் நினைச்சு உன்னை நீயே வேதனைப்படுத்திக்காதவா. நீ வாழ வேண்டிய பொண்ணு. முடியல அங்கிள். சிவா போயிட்டாருன்னு தெரிஞ்சதுல இருந்து நான் நானாவே இல்லை. சிவா நினைப்ப தவிர வேற எதையும் என் மனசை யோசிக்க மாட்டேங்குது. சிவா என்ன தொடர்ந்து விடாம துரத்துற மாதிரி ஒரு ஃபீலிங். கண்ணு மூட சிவா முகம் தான் வருது. சொன்ன மாதிரியே செஞ்சுட்டீங்களே அப்படின்னு சிவா சொல்ற மாதிரி என் காதுல அவர் சொல்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்கு. சிவாவை என் கையால் என்ன கொலை பண்ண மாதிரி கையெல்லாம் ரத்தம் படிஞ்ச மாதிரி ஒரு முடியல அங்கிள். என்னால முடியல. இந்த குற்ற உணர்ச்சியோட என்னால வாழ முடியும்னு என்னால நம்ப முடியல. நான் யாருக்காக வாழணும், எதுக்காக வாழணும், ஏன் வாழணும்? அழாதம்மா. நீ படிச்ச பொண்ணு, தைரியமான பொண்ணு. நீயே இப்படி தங்கமணி. பூஜா, I'm sorry uncle. I'm really sorry. என் மனசுல இருக்கிற வேதனை எல்லாம் வெளியில சொல்லி உங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைச்சேன். பட் ப்ளீஸ், நான் கொஞ்சம் அழுதுக்கிறேன். என் மனசை விட்டு அழுதுக்கிறேன் ப்ளீஸ். அம்மா பூஜா, வேண்டாம்மா. எந்த குற்ற உணர்ச்சியும் உனக்கு வேண்டாம். அவர் சொன்ன மாதிரி எல்லாம் எங்க தலையெழுத்து. வளர்த்து ஆளாக்கி இத்தனை வயசுக்கு அப்புறம் தூக்கி கொடுக்கணும்னு இருந்திருக்கேன். அதை தடுக்க யாராலமா முடியும்? பூஜா, எங்களை பாருமா. பெத்த பிள்ளை போன துக்கத்தை அழுது கூட தீர்க்க முடியாம உள்ளுக்குள்ளேயே போட்டு புதைச்சுக்கிட்டு நடப்புறமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்படி நீ அழுவுறது மீனா பார்த்ததுன்னா போன உசுரோட இருக்கிற உசுரும் போயிடும்பா. மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தாய். சின்ன சின்ன கூடலோடு சிரிக்க ஏன் மறந்தாய்? கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே. காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே